I bring special greetings to you in the mighty name of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை மீண்டும் ஒரு விசை கொண்டு வருகிறேன். Once again, it's a great joy to bring the living word of God to all the viewers, those who are watching this program, Miracle Evening. அற்புதத்தின் வேளை என்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை கேட்கிற, இதை கவனிக்கிற உங்களை தாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. And many of you have called that you have been tremendously blessed through this message and program. கடந்த வாரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் பயனடைந்தீர்கள் என்பதை உங்களுடைய தொலைக்காட்சி அழைப்பின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். How serpent spirit operate in your life? நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக இந்த சர்ப்பத்தின் ஆவியானது செயல்பட முடியும் என்பதை குறித்ததான விளக்கங்களை, சத்தியங்களை அறிந்து கொண்டோம். How this spirit affects your life? உங்கள் வாழ்க்கையை எவ்விதமாக இந்த சர்ப்பத்தின் ஆவி பாதிக்க கூடும் என்பதை குறித்து விளக்கமாக பார்த்தோம். We are going to see from the word of God. மீண்டும் ஒரு விஷயம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவைகளை குறித்தான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். Genesis chapter 3 verse 1. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. Now the serpent was more cunning than any other beast of the world which Lord God had made. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. The serpent was more cunning than any other beast or any other creature of the world which Lord God made. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று வேதாகமம் தெளிவாய் எடுத்துரைக்கிறது. And that is how we are going to understand the character of the spirit of serpent. இவ்விதமாக சர்ப்பம் தந்திரமுள்ளதாய் இருந்ததோ அதே போலதான் சர்ப்பத்தின் ஆவியும் தந்திரமாய் செயல்பட போகிறது என்பதை குறித்த விளக்கங்களை, சத்தியங்களை பார்க்க இருக்கிறோம். And once you understand how it operates, how it swallows your life, how it slows down your life, you will come to know the truth to come out of the spirit. எவ்விதமாக இந்த சர்ப்பத்தின் ஆவி தந்திரமாய் உங்களை வாழ்க்கையை அழுத்தி அமிழ்த்தி உங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கும் என்கிற சத்தியத்தை, உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுது அதை எதிர்த்து நிற்க, அதை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாராய் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 2 Corinthians 11 verse 3. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. As the serpent deceived Eve by his craftiness. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல என்ற வசனம் சொல்கிறது. Serpent deceived Eve with his cunningness, with his craftiness, with his all the cunning way. சர்ப்பமானது ஏவாளை தன் தந்திரத்தினால், தன்னுடைய மாய்மாலத்தினால் வஞ்சித்து ஏமாற்றினது என்பதை நாம் பார்க்கிறோம். It's like deceiving. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டதை வெளிப்படுத்துகிறது. That is how you have to understand how this spirit operates in your life, and once you understand, you will be able to rise up and come against this spirit in your life. ஏவாளை எவ்விதமாக சர்ப்பம் தந்திரமாக நயவஞ்சமாக ஏமாற்றி வஞ்சித்தது போல இந்த சர்ப்பத்தின் ஆவி காணப்படும் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள, உங்கள் வாழ்க்கையை ஜெயம் எடுக்க, நீங்கள் இதை எதிர்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். When you are affected by the spirit, there won't be a spiritual growth in your life. ஒருவேளை இந்த தந்திரத்தின் ஆவியினால், இந்த சர்ப்பத்தின் ஆவி உங்களை ஆழ்த்தி அமிழ்த்தி உங்களை நிர்மூலமாக்கக்கூடிய நிலை காணப்படும் என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படாமல் கிடக்கும். Your spiritual life will become stagnant. It will get stuck
in one place. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த விதமான வளர்ச்சியும் எந்த வித முன்னேற்றம் இல்லாதபடிக்கு தேங்கி இருக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும். And that is the time you need to understand something is wrong in your life. உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்விதமான தேக்க நிலை காணப்படும் பொழுது நீங்கள் நன்றாக ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று பிழையாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது சொல்லி நீங்கள் உங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரமாய் அது இருக்கிறது. You may be wondering and you may be saying, I am praying, I am reading the word of God, I am strong in my spirit, I am walking closer to God, but still why something is stucking and disturbing my spiritual growth. நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேனே, வேதம் வாசிக்கிறேனே, ஆவியிலே அந்நிய பாஷை பேசுகிறேனே, தேவனோடு கூட நடக்கிறேனே, ஆனாலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த விதமான வளர்ச்சியும் முன்னேற்றம் இல்லாதபடிக்கு ஓரிடத்தில் நான் தேங்கி இருக்கிறேனா இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த ஆவியின் செயல்பாட்டை உணர்ந்து கொள்ள முடியும். You have to go to the root cause of that problem. இந்த தேக்க நிலையினுடைய உண்மையான காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். Maybe without your knowledge that generational curse may be continuing, and because of that it may be affecting your spiritual growth. ஒருவேளை நீங்கள் அறியாமலே தலைமுறையாக காணப்படக்கூடிய சாபம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செயல்படக்கூடியதாக ஒருவேளை இருக்கலாம். அதன் நிமித்தமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேக்க நிலை, ஒரு மந்த நிலை காணப்படும் கூடும். You need not carry those curses of your forefathers, of those lineage, of those generation. You need not carry them. நீங்கள் உங்களுடைய மூதாதையர் சுமந்து வந்த அந்த சாபத்தை, அந்த அழுத்தத்தை, அந்த வேதனையை சுமக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. Because Jesus became the curse for you and for me to redeem us from the spirit of serpent. இந்த சர்ப்பத்தின் ஆவி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், சாபம், அழிவு இவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க தான் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சாபமாக்கி நம்மை அவ்விதமான சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்ற வசனம் சொல்லுகிறது. Galatians 3:13. கலாத்தியர் 3:13 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Christ has redeemed us from the curse of the law. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். And having become a curse for us. கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று வசனம் தெளிவாய் சொல்கிறது. He became a curse for you and me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமாக மாறினார். So that you shall not live rest of your life in that curse. You must not die in that curse. You must not sink and live your life in that curse. நீங்கள் அந்த சாபத்துக்கு எக்காலத்தில் உடன்பட்டவர்களாக சாபமாக காலத்துக்கு வாழ வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உங்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் அவைகளை மேற்கொண்டு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். You have to understand the truth from the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து மெய்யான சத்தியத்தை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. You can make the serpent spirit powerless in your life. அவ்விதமான மெய்யான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை செயல்படக்கூடிய இந்த சர்ப்பத்தின் ஆவியை நீங்கள் நிர்மூலமாக்கி, நாசமாக்கி, அதமாக்கி அவைகளில் வெற்றியான ஒரு வாழ்க்கை நீங்கள் சுதந்திரிக்க முடியும், அனுபவிக்க முடியும். He became cursed so that you and I can enjoy the blessings of God in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, வெற்றியை, விடுதலை அனுபவிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக சாபம் ஆனார். That is why you have to find out the root cause, and once you find out, and once you get the solution, and once you get the answer to it, your spiritual life will go to the next level, to another level, and it will be keep growing and going and going.
உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுது வளரும் என்றால், ஒருவேளை இந்த சர்ப்பத்தின் தந்திரத்தின் ஆவியினால் பீடிக்கப்பட்டு அதனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேக்கம் இருக்கிறது, வளர்ச்சி இல்லை, நீங்கள் அவ்விதமாக ஒரு இடத்துல காணப்படுகிறவர்களாக இருந்திருந்தால், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் மெய்யாகவே மனக்கண்களை திறந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில மென்மேலும் வளர்வர்களாக, உயர்வுகளாக, மேலும் பெருகுகளாக நீங்கள் காணப்படுவீர்கள். If the spirit has affected you or somewhere you are attacked, it will affect your health. இந்த ஆவி உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும் என்றால், செயல்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால், அதனுடைய ஒரு காரணம் எவ்விதமாய் வெளிப்படும் என்றால், உங்களுடைய சரீர சுகவீனத்தின் நிமித்தமாக You will see lot of health crisis, lot of health issues, one after another. நீங்கள் இந்த சர்ப்பத்தின் ஆவியினால், தந்திரத்தினால் நீங்கள் பீடிக்கப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக சரீர சுகவீனம், பலவீனங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கும். The spirit of the Lord is trying to expose this spirit so that thousands of you will be liberated, will be delivered, and you will live a life of freedom from this serpent spirit. வெற்றி உள்ள விடுதலையான ஒரு வாழ்க்கையை இந்த சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் இந்த சர்ப்பத்தின் ஆவி அதனுடைய செயல்பாடு, அதனுடைய தாக்கத்தை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியில விரும்புகிறவராய் இருக்கிறார். இதை அறிந்து கொள்ளும் பொழுது மெய்யான ஒரு விடுதலையான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ முடியும். You may be often falling sick, you may be a victim of so many sickness, maybe different kind of illness, or you get afflictions in your body. That means the spirit is under its attack over you. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்தேச்சியாக வியாதிப்பட்டு பலவீனமடைந்து நீங்கள் சுகவீனப்பட்டு காணப்படுகின்றால், இந்த சர்ப்பத்தின் ஆவியின் தாக்குதலினால் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நேரிடக்கூடும். Continuous abortions, தொடர்ச்சியான கரு சிதைவுகள் காணப்படும் என்றால், that means you are affected by the serpent spirit. இந்த சர்ப்பத்தின் ஆவியினால் தான் அப்பேற்பட்ட காரியங்கள் காணப்படலாம். Continuous abortion, it's like miscarriage maybe, and you think what is wrong, why it is happening, and when you dig, when you find out the root cause, the spirit is working. சர்ப்பத்தின் ஆவியினால் தான் தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில கரு தங்க முடியாதபடிக்கு கரு சிதைவுகள் காணப்படலாம். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று சொல்லி நீங்க யோசித்து பார்க்கும் பொழுது இவைகள் சர்ப்பத்தின் ஆவியினால் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கக்கூடும். Many wombs are barren because so many, they are married for 10 years, 20 years, but still barren. That means that spirit is operating. That spirit has to be smashed, that spirit has to be paralyzed, and then you will be conceived and you will receive your breakthrough. ஒருவேளை திருமணமாகி பல ஆண்டுகளாக எனக்கு பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை என்று சொல்லி ஏங்கக்கூடிய மக்கள் நீங்க யோசித்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை இந்த சர்ப்பத்தின் ஆவியினுடைய தாக்குதலினால் நீங்கள் ஒரு தாயாக மாற முடியாத ஒரு நிலை காணப்படலாம். நீங்கள் எப்பொழுது சர்ப்பத்தின் ஆவியினால் இது ஏற்படும் என்று சொல்லி சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, மெய்யாகவே ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை கருத்தரிக்க செய்வார். கர்த்தர் உங்களுக்கு உரிய சுதந்திரங்களை கொடுத்து உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Personal sins, தனிப்பட்ட விதங்களிலே தேவனுக்கு விரோதமான பண்ணின பாவங்கள், open door to the enemy. That means your personal sins, your secret sin, it's opening a door for the spirit to attack you. தனிப்பட்ட வாழ்க்கையில அந்தரங்க ஜீவியத்தில ஒழுக்கமற்ற காரியங்களை, பாவமான காரியங்களை, ரகசிய பாவங்களை செய்வீர்கள் என்றால் அது இப்பேற்பட்ட தந்திர ஆவி, பிசாசின் ஆவிகளுக்கு இடமளிக்கிறதா இருக்கும். அவைகள் உங்களோட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை, எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். Unrepented sins, ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில மனம் திரும்பாத, மன்னிக்காத சுவாபங்கள், பாவங்கள், பழக்க வழக்கங்கள் இருக்கும் என்றால் அது நிமித்தமாக கூட இந்த தந்திரத்தின் ஆவி செயல்படும். Many a time Holy Spirit might have spoken to you, repent, come out of the sin, my son, my daughter, believer, church, or the servant of God, come out, but still
still deliberately you keep doing unrepentant and your heart becomes hardened, that spirit is working. அநேக முறை விதமான தவறான ரகசிய பாலியல் பாவங்கள் இச்சையின் காரியங்களோட வாழ்க்கையில காணப்படும் பொழுது பரிசுத்தாவின் என் மகனே என் மகளே விசுவாசியே தேவ பிள்ளை என்று சொல்லி உங்களை பார்த்து உணர்த்தும் பொழுது அதுக்கு செவிமடுக்காமல் அதை புறந்தள்ளி அதை கைவிட்டு விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நடப்பீர்கள் என்றால் நடக்கும் பொழுது இந்த தந்திரத்தினாவினால் பீடிக்கப்பட்டு அது உங்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்கத்தக்கதாக செயலற்றதாய் மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. And today, so many of you need to allow God to come out of personal sin, unrepented sins, secret sins. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவாதி தேவனுடைய வாழ்க்கையில செயல்பட குறுக்கிட இடமளிங்கள். அப்பொழுது ரகசிய பாவங்கள், தந்திரமான செயல்கள், பாலியல் இச்சைகள் மற்றும் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடாத எல்லாவற்றையும் ஆண்டவர் உணர்த்தி அவைகளிலிருந்து வெளியேற, அவைகளிலிருந்து ஜெயம் எடுக்க உதவி செய்கிறவராயிருக்கிறார். Especially sexual sin, it could be watching online different kind of stuffs. It could be pornography, or it could be movies which you are watching, and because the spirit enjoys the pleasure. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது இன்பத்தை, பாவ இன்பங்களை நுகருகிற விரும்புகிற ஒன்றாயிருக்கிறது. இவைகள் நம்முடைய உள்ளத்துல ஒருவேளை இருக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால் பாலிய இச்சைகள், பாலிய எண்ணங்களை தூண்டக்கூடிய காட்சிகளை, படங்களை விரும்பி பார்க்கக்கூடியது இந்த சர்ப்பத்தின் ஆவி நிலை கொண்டிருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. This spirit enjoys when you are into sexual sin. That is the most dangerous work which damages the life. It ruins, it completely takes you to hell. பாலியல் இச்சைக்குரிய பாவங்கள், பாலியல் ஆபாச எண்ணங்களை தூண்டக்கூடிய இவைகள் பிசாசுடைய தந்திரமாய் இருக்கிறது, சர்ப்பத்தின் ஆவியினுடைய வெளிப்பாடாய் இருக்கிறது. இவைகள் உங்களுடைய ஆத்துமாவுக்கு இடரலை, ஆத்துமாவுக்கு கேடை உண்டாக்கி தேவனுக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட, தேவனுடைய கோபாக்கினைக்கு பங்குள்ளவர்களாக உங்களை மாற்றி அழித்து போடுகிற ஒன்றாய் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. And it brings pride in your life. இவ்விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்களுடைய இன்னொரு விளைவு, இன்னொரு காரியம் என்னவென்றால் தேவனை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பெருமையின் எண்ணங்கள், ஆவிகள். And you are full of pride and anger. உங்களோட வாழ்க்கையில் இது நிமித்தமாக நீங்கள் பெருமையினால் நிறைந்திருப்பீர்கள், தேவனுக்கு எதிரான கோபம் உடைய தன்மையுடையவர்களாய் இருப்பீர்கள். The spirit grips you with a demonic fear, and you are always fearful. Where my truth will be revealed, who will share, where, what? You are always you are fearful. You are living fearful life. இவ்விதமான பாவ காரியங்களை செய்யும் பொழுது, இந்த பிசாசனுடைய தந்திரமான ஆவியினால் பீடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பயத்தில் இருப்பீர்கள். பிசாசு உங்களை பயத்தில் ஆழ்த்தி இருப்பான். என்னுடைய உண்மைகள் யார் எப்பொழுது யாருக்கு வெளிப்பட்டு போகிறதோ நான் அதை எப்படி மற்றொன்று மறைக்க முடியும், யாரு என்னுடைய காரியங்களை வெளியரங்கமாக்குவார் என்று சொல்லி நீங்கள் பயத்தினால் பீடிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு ஒரு அச்சத்தில் பிசாசு கொண்டு வருகிற அழுத்தத்தில் காணப்படுவீர்கள். Serpent of frustration is nothing but is the suicidal spirit. It brings finally brings so much of frustration, and it takes you to the point of suicide, and you want to die. That is the dangerous way of the spirit of serpent. இந்த சர்ப்பத்தின் ஆவி, இந்த தந்திரத்தின் செயல்பாடு எவ்விதமாய் இருக்கும் என்றால் அநேக விதமான மன அழுத்தங்களை கொடுத்து வந்து தொடர்ந்து உங்களுக்கு அந்த அழுத்தத்தினால் நிற்பதனால் நிறைந்து என் வாழ்க்கை வாழ்வதற்கு அர்த்தமற்றது என்று சொல்லி நீங்கள் உங்களைத்தானே மாய்த்து கொள்ள, உங்களைத்தானே மரணித்துக் கொள்ள நீங்கள் இவ்விதமான தற்கொலையின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை காணப்படலாம். Only the blood of Jesus Christ and the power of the Holy Spirit can deliver you when you allow God to work.
தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட இடம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எவ்விதமான நிலையில நீங்கள் பீடிக்கப்பட்டு கட்டப்பட்டு பயத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மெய்யாகவே விடுவிக்க கூடும். ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ அவர் உதவி செய்ய அவரால் கூடும். Only the fire of God can consume the serpent spirit. You know, the serpent spirit doesn't like fire. இந்த சர்ப்பத்தின் ஆவி எவைகளினால் சுட்டரிக்கப்படும் என்றால் அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர், கர்த்தருடைய சுத்திகரிப்பின் ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில காணப்படும் பொழுது இந்த சர்ப்பத்தின் ஆவி உங்களோட வாழ்க்கையிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு மெய்யாகவே அகற்றப்படும். Hallelujah, 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 hallelujah. Oh, rebo shekete la mama mama ma. Oh, riba shiki handa la mama 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 mama. Oh, rebo sheketala ba 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 ba. Lord, let this truth, let all this truth which has been shared bring deliverance from this serpent spirit in their life, Lord. ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை கண்டு களிக்கிற கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில சர்ப்பத்தின் ஆவி அவரோட வாழ்க்கையில அமிழ்த்திருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து இந்த மெய்யான சத்தியங்கள் கடந்து போய் கர்த்தருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்படுவார்களாக. Lord, you bring 100% deliverance from let every clutches, let every chains be broken in Jesus name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை அமிழ்த்தி இருக்கிற கட்டி இருக்கிற எல்லா சங்கிலிகளும், எல்லா அடிமைத்தனங்களும், எல்லா விதமான அடிமைத்தனத்தின் எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறோம். I speak the fire of the Holy Spirit. Let the Spirit burn, 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 burn in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே, அக்கினியின் வல்லமையினாலே எல்லா கட்டுகளும் ஆவியில் நிர்மூலமாவதாக, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா சங்கிலிகளும் அகற்றப்பட்டு உடைய பிள்ளைகள் மெய்யான விடுதலை அடைவார்களாக. Let their hidden areas be opened in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே மறைவான வாழ்க்கை வெளிரங்கமாக்கப்படுவதாக, விடுதலை ஆக்கப்படுவதாக. Let their spiritual life might have become dull, maybe health crisis, maybe unrepented sin, maybe pride, maybe personal sin, whatever. Today let them allow you so that they will receive a mighty deliverance from the serpent spirit, Lord. சர்ப்பத்தின் ஆவியினால் மெய்யான விடுதலை உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய ஆவியினாலே சுட்டரிக்கும் வல்லமையினாலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அந்தரங்க பாவத்திலிருந்து, பாலியல் பாவங்களிலிருந்து, ரகசிய பாவங்களிலிருந்து, அறிக்கை செய்யப்படாத பாவங்களிலிருந்து, பெருமையின் ஆவிகளிலிருந்து, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே மெய்யாகவே பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. Lord, deliver them from the sexual sin, because the spirit enjoys sexual sin. ஆண்டவரே, இந்த பாலியல் பாவ பழக்க வழக்கங்களை செய்து அது நிமித்தமாக ஆண்டவரே இன்பத்தை அனுபவிக்கிற இந்த சர்ப்பத்தின் ஆவிகளை இயேசு நாமத்தில் சுட்டெரிப்பீராக. உடைய பிள்ளைகள் பாலிய பழக்க வழக்கம் இடம் கொடுக்கும் பொழுது பிசாசுக்கு அவர்கள் இடம் கொடுக்க உணர்ந்து கொண்டு அவைகளை செய்யாதிருக்க பலன் தருவீராக. They might have given the open door, the legal authority. Let it be broken in Jesus name in their life, Lord. அவருடைய வாழ்க்கையில இவ்விதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு இவைகளை பார்த்து ரசித்து இடம் கொடுத்ததினால், இந்த சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்ததினால் அவர்கள் காணப்படும் எல்லா அடிமைத்தனத்தையும் விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளை மெய்யாகவே விடுதலையாக்குவீராக. It affects the personal life, spiritual life, family life, and finally it swallows up your life. It's like a slow poison, and little by little it kills you and it takes away life.
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாவியல் பழக்கங்களுக்கு இன்பமாக ரசித்து இடம் கொடுத்ததினால், அதை நுகர்ந்ததினால், ஆவைகள் நம்மிடத்தில் கடந்து வந்து நம்மை ஆட்படுத்தி அடிமைப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, நம்முடைய எல்லா நிலையிலும் அழித்து நம்மை நிர்மூலமாக்கக்கூடியவர்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் இன்றைக்கு தானே சுட்டெரித்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறோம். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, minister to your people. உம்முடைய ஜனத்திற்கு நீர் செய்யக்கூடிய ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Minister to your children. உம்முடைய பிள்ளைகளுக்கு மெய்யாகவே, minister to your servants. உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு நீர் மெய்யாகவே ஊழியம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Let your spirit operate and let it be manifested in the churches, in the ministries. ஆண்டவர் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்களோட குடும்பங்களிலே ஆண்டவரே உம்முடைய மெய்யான ஆவியின் விடுதலை கடந்து வருவதாக, வெளிப்படுவதாக, so that they will get deliverance. மெய்யான விடுதலை அதிர்மித்தமாக பெற்றுக் கொள்வார்களாக. And they will live an honest life, a life of freedom for you till your coming, Master. உம்முடைய வருகை மட்டும் உமக்காக விடுதலையான ஒரு மெய்யான ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் தாமே அருள் புரிவீராக. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. In Jesus' most precious name I pray. உமக்கே சகல துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். சென்னை சர்வதேசிய தீர்க்க தரிசன மையம் திட்டம் 2024 ஜாய் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் கடைசி கால தீர்க்க தரிசனம் ஊழியங்கள், பார்ட்னர்ஸ், டோனர்ஸ், இந்தியா மற்றும் பிற நாடுகளும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. போன வருஷம் 2023 ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை உங்களோடு ஷேர் பண்ண போறேன். சென்னை பட்டணத்தில் ஒரு சர்வதேசிய தீர்க்க தரிசன மையத்தை ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த தீர்க்க தரிசன மையத்தில் விடுதலை மாநாடு, சுகமளிக்கும் கூட்டங்கள், இன்னும் அநேக தீர்க்க தரிசன ஜப கூட்டங்கள் நடைபெற உள்ளது. பல தீர்க்க தரிசிகள் எங்கிருந்து எழுப்பப்பட்டு பயிற்சியளிக்கப்பட்டு அநேக நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். இதற்காக ஊக்கமாய் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீர்க்க தரிசன மையத்தை தொடங்க ஒரு ஹாலை லீஸுக்கு எடுக்க இருக்கிறோம். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் 30 லட்சம் தேவைப்படுகிறது. நீங்கள் தங்களுடைய உதாரத்தமான காணிக்கைகளினால் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்தை நிறைவேற்ற உங்கள் ஜபங்கள் எங்களை பலப்படுத்தும். நீங்க தேவன் வீட்டை கட்டினால் அவர் உங்கள் வீட்டை கட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.